சில நிமிடங்கள் நாம் கர்த்தருடைய வார்த்தையை சிந்திப்போம். மத்தேயு 27 4வது வசனம். குற்றமில்லாத இரத்தத்தை நான் காட்டி கொடுத்ததினால் பாவம் செய்தேன் என்றான். அதற்கு அவர்கள், எங்களுக்கு என்ன, அது உன் பாடு என்றார்கள். இயேசுவுடைய சீசர்களிலே ஒரு நபர் தான் யூதாஸ் காரியோத்து. இயேசுவை காட்டி கொடுப்பதற்கு வேதபாரகர்கள் பரிசேயர்களிடத்தில் போய் விலை பேசினான். 30 வெள்ளிக்காசை அவர்கள் நியமித்தார்கள். ஒரு ஆட்டுக்குட்டியை வாங்கிறதுக்கான விலை கிரயம் என்று வேத வல்லுநர்கள் நினைச்சாங்க சொல்கிறாங்க. ஏசப்பா உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கிற தேவ ஆட்டுக்குட்டி என்று யோவான் ஸ்நானகனால் அடையாளப்படுத்தப்பட்டதெல்லாம் வேதத்தில் நம்ம அறிந்திருக்கிறோம். இப்போ இந்த யூதாஸுடைய இந்த ஸ்டேட்மெண்ட்டை பார்த்தீங்களா, குற்றமில்லாத இரத்தத்தை நான் காட்டி கொடுத்ததுனால பாவம் செஞ்சிட்டேன்றான். அப்போ இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் குற்றமில்லாத இரத்தம். ஆமென். மனுஷன் என்னைக்கு பாவம் செஞ்சானோ அந்த பாவத்தின் நிமித்தம் அந்த முதல் மனிதன் ஆதாமில் இருந்து எல்லாருடைய வாழ்விலும் என்ன இருக்கு? பாவம். அப்போ நம்ம இரத்தத்துலலாம் என்ன இருக்கு? பாவம் இருக்கு. ஆனால் இயேசு அப்படி கிடையாது. புருஷ சித்தத்தின்படி அவர் இந்த பூமியில் என்ன செய்யலை? பிறக்கலை. ஸ்திரீயின் வித்து அவர் பிறந்ததுனால, பரிசுத்த ஆவியினால் அவர் கருத்தரித்ததுனால அவரில் எந்த பாவமும் கிடையாது. அவருடைய டிஎன்ஏல என்ன கிடையாது? பாவமே கிடையாது. பாவம் இல்லாத பரிசுத்தர். அதனால தான் இயேசப்பா வாழ்ந்த நாட்களிலே அவர் எத்தனையோ விதத்தில் குற்றப்படுத்த, குறை கூற ஜனக்கூட்டங்கள் எழும்பினாலும் யாருமே அவரிடத்தில் எந்த குற்றத்தை என்ன செய்ய முடியல? கண்டுபிடிக்க முடியல. உலகத்தின் அதிபதி என்னிடத்தில் வருகிறான், ஆனால் அவனுக்குரியது எதுவுமே என்கிட்ட இல்லை அப்படின்னு ஏசப்பா சொன்னாங்க. அது மாத்திரமல்லாமல் அன்றைக்கு இருந்த ஜனங்களை பார்த்து ஏசப்பா சொன்னாங்க, உங்களில் யாராவது என்னிடத்தில் பாவம் உண்டு என்று சொல்ல கூடுமா அப்படின்னு கேட்டார். யாராலும் என்ன செய்ய முடியல. அதனால தான் இந்த யூதாஸ் இங்கே ஒரு ஸ்டேட்மெண்ட் சொல்கிறாரு, குற்றமில்லாத இரத்தத்தை நான் காட்டி கொடுத்தேன். அப்போ இந்த குற்றமில்லாத இரத்தம் மனுக்குலத்திற்காகத்தான் சிந்தப்பட்டது. மனிதர்களின் பாவத்திற்கு பரிகாரமாகத்தான் சிந்தப்பட்டது. அப்போ இயேசுவின் ரத்தம் எப்பெல்லாம் சிந்தப்பட்டது நீங்கள் பார்த்தீங்கன்னா, சிலுவையில் மட்டும் இயேசுவின் ரத்தம் சிந்தப்படலை, கெத்செமனே தோட்டத்திலே சிந்தப்பட்டது. அவர் மகா துயரத்தோடும் பலத்த சத்தத்தோடும் கண்ணீரோடும் முழங்கால் படிட்டு ஜெபித்தார். முகம் குப்புற விழுந்து ஜெபித்தார். பிதாவே, இந்த பாத்திரம் என்னை விட்டு நீங்க கூடுமானால் அது நீங்கும்படி செய்யும், ஆகிலும் என்னுடைய சித்தத்தின்படி அல்ல, உம்முடைய சித்தத்தின்படி ஆக கடவுது என்று 3 முறை ஜெபித்தார். வேதத்தில் நம்ம எழுதப்பட்ட வார்த்தையை நன்கு அறிந்திருக்கிறோம். வியர்வையின் துளிகள் இரத்தத்தின் பெருந்துளிகளாய் விழுந்தது. அப்போ கெத்செமனே தோட்டத்தில் இயேசுவின் ரத்தம் என்ன செஞ்சது? சிந்தப்பட்டது. இப்போ பாருங்க, இந்த இயேசுவை பிலாத்துவுக்கு முன்பாக கொண்டு போய் போர் சேவகர்கள் அவரை பரியாசம் பண்ணாங்க. அப்படி பரியாசம் பண்ணும்போது அவருடைய வஸ்திரத்தை கலற்றி அவருக்கு சிவப்பான ஒரு அங்கியை உடுத்தி தலையில் முள்ளினால் ஒரு கிரீடத்தை வச்சு அடித்தாங்க. அப்போ சிலுவைக்கு போகிறதற்கு முன்பு இந்த இயேசுவின் தலையில் வைக்கப்பட்ட முட்கிரீடத்தின் மூலமாக அவருடைய இரத்தம் சிந்தியது. தலையிலிருந்து அந்த முகம் வழியாக அவருடைய இரத்தம் என்ன செய்தது? வடிந்தது. அந்த கோலினால் அவரை தலையில் என்ன செஞ்சாங்க? அடித்தாங்க. அந்த முள் நல்லா இன்னும் பதியட்டுன்னு சொல்லி அவரை ஓங்கி என்ன செய்தார்கள்? அடித்தார்கள். அதனால் அந்த தலைப்பகுதியிலிருந்து ஏராளமான இரத்தம் வடிந்தது. அது மாத்திரமல்லாமல் சிலுவையில் இயேசுவை அறைய ஒப்பு கொடுப்பதற்கு முன்பு பிலாத்து அவரை வாரினால் அடிப்பிக்க கட்டளையிட்டான். ஆகவே அவருடைய சரீரத்தில் 39 அடிகள் வாரினால் அடிக்கப்பட்ட போது அதனால் உண்டான காயங்களிலிருந்து இரத்தம் பீரிட்டு பாய்ந்தது. ஒவ்வொரு வாரினாலும் அவரை ஒரு அடி அடிக்கும்போது அந்த ஒரு வாரில் 12 லீவ்ஸ் இருக்குமா, அதில் தான் அந்த முனையில் ஈய குண்டுகளோ அல்லது எலும்பு துண்டுகளோ அதில் மாட்டப்பட்டு ஒரு அடி அடிக்கிறாங்க அப்படின்னா 12 இடத்திலிருந்து சதைகள் என்ன செய்யும்? பித்து கொண்டு வரும். இப்படி 39 அடிகள் அடித்தால் சுமார் 468 இடங்களிலே
அவருடைய உடலில் காயம், வாரினால் அடிக்கப்பட்டது நிமித்தம். அப்போ அந்த காயங்களிலிருந்து வடிந்த அந்த இரத்தத்திற்கு அளவே இல்லை. அதற்கு அப்புறம்தான் சிலுவையை அவரை சுமக்க வற்புறுத்தி கொல்கதாவுக்கு நடத்தி சென்றார். சுமார் 2.5 கிலோமீட்டர் தூரம் அவர் நடந்து சென்றார். அப்போ அந்த வழி நடுக அந்த சிலுவையை சுமந்துட்டு போகும்போதும் தலையில் இந்த முள் கிரீடத்தினால் காயம், உடலிலே வாரினால் அடிப்பிக்கப்பட்டதினால் ஏற்பட்ட காயம், இவைகளிலிருந்து இரத்தம் வடிந்து கொண்டே இருந்தது. ஒரு குறிப்பிட்ட சூழ்நிலை வரும்போது அவரால் சிலுவையவே என்ன செய்ய முடியல, சுமக்க முடியாதபடி அவர் பலவீனப்பட்டு போனார். தண்ணீர் சத்து குறைந்து விட்டது, இரத்தமெல்லாம் வெளியேறி விட்டது, அவருடைய உடலிலே களைப்பு. அந்த இரவெல்லாம் அவர் நியாய விசாரணைக்காக அங்கும் இங்கும் அலைக்கழிக்கப்பட்டபடினாலே தூக்கம் இல்லாத ஒரு சூழ்நிலை, தண்ணி குடிக்கவே இல்லை. ஆகவே அவர் களைப்படைந்து அந்த சிலுவையை சுமந்துட்டு தான் கொல்கதாவுக்கு போனார். இப்போ அந்த சிலுவையிலையும் அவரை ஆணிகளினாலே அடித்தார். கைகளிலே ஆணிகள், கால்களிலே ஆணிகள், அதுவும் ரொம்ப பயங்கரமான அந்த இரும்பு ஆணிகளினால் உண்டான காயங்களில் இருந்தும் இரத்தம் பீறிட்டு பாய்ந்தது. அல்லேலூயா. காலை 9 மணிக்கு சிலுவையில் அறையப்பட்ட இயேசு சுமார் மதியம் 3 மணி வரைக்கும் அந்த சிலுவையில் 6 மணி நேரம் தொங்கினார். 6 மணி நேரத்துக்கு அப்புறம் சுமார் 3 மணி அளவில் தன்னுடைய ஆவியை ஆண்டவருடைய கரத்தில் ஒப்பு கொடுத்து அவர் தன்னுடைய ஜீவனை விட்டார். இப்போ பாருங்க, சிலுவையிலும் அவர் ரத்தம் சிந்தி இருக்கிறார் உயிரோட. ஆனால் இப்போ மரித்து சில நிமிடங்களுக்குள் அவர் மரித்தது உண்மைதானா என்பதை அறிய ஒரு சேவகன் ஈட்டினாலே அவருடைய விழாவில் அவன் குத்தின போது இருதயத்திலிருந்து தானே ரத்தம்லாம் என்ன செய்யுது, வெளியில் வருது. அந்த ரத்தம்லாம் என்ன செய்யுது, கடைசி சொட்டு ரத்தமும் கொஞ்சம் தண்ணீருமா வெளியில் வந்து. அப்போ இயேசு உயிர் பிரிந்த அந்த சில நிமிடங்களிலும் இருந்த அந்த ஒரு சொட்டு ரத்தத்தை என்ன செஞ்சிட்டார், சிந்திட்டார். அப்போ இந்த இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் சகல பாவங்களை நீக்கி நம்மை சுத்திகரிக்கும். இது மனிதனின் பாவத்தை மன்னிப்பதற்கு தான் சிந்தப்பட்டிருக்கு. இப்போ பாருங்க, இந்த குற்றமில்லாத ரத்தத்தை நான் காட்டி கொடுத்தேன்னு சொன்ன இந்த யூதாஸ் அதற்காக மனம் வருந்தினான். ஆனால் அவன் மனம் திரும்பல. அந்த இரத்தத்தினால் எனக்கு பாவ மன்னிப்பு உண்டு என்பதை அறியாமல் அவன் தன்னைத்தானே மாய்த்து கொண்டான். தான் செய்தது தவறு என்று அவன் வருத்தப்பட்டது உண்மைதான். ஆனால் இந்த தவறையும் இயேசுவின் இரத்தத்தினால மன்னிப்பை பெற்று வாழ முடியும் என்கிற உண்மையை அவன் என்ன செய்யல, அறிந்திருக்கவில்லை. சத்துரு அவனுக்குள்ள புகுந்தபடினால, சாத்தான் அவனுக்குள்ள புகுந்தபடினால அவனுடைய கண்கள் என்ன செய்யப்பட்டிருந்தது, மறைக்கப்பட்டு இருந்தது. மனம் வருந்தினதோடு நின்று விட்டான். மனம் திரும்புதலுக்கு தானே என்ன செய்யல, ஒப்புக்கொடு. நல்லா புரிஞ்சுக்கோங்க, எப்பேற்பட்ட பாவமானாலும் இயேசுவின் இரத்தத்தினால் அந்த பாவத்தை பரிகரிக்க முடியும். எப்பேற்பட்ட பாவியா இருந்தாலும் அந்த பாவியையும் இயேசுவின் இரத்தம் மன்னிக்க முடியும். அருமையான தேவ ஊழியர் சாம் ஜெபத்துரை அவர்களை ஒரு முறை கடவுளே இல்லைன்னு சொல்ற ஒரு நாத்திகன் சந்தித்து அவர் தான் மனம் திரும்பின அந்த சம்பவத்தை குறித்து கண்ணீரோடு பகிர்ந்து கொண்டார். இந்த மனிதர் நாத்திகர் அப்படின்னா என்ன சொல்லுவாங்க, கடவுள் இல்லை, கடவுளை நம்புகிறோம் முட்டாள், அதான் பேசுவாங்க. ரொம்ப கடினமான இருதயத்தை உடைய ஒரு நபர். ஆனால் ஒரு நாள் அவருடைய 3 வயது குழந்தை பலவீனப்பட்ட போது சிறப்பு வாய்ந்த மருத்துவர்கிட்ட, தலை சிறந்த மருத்துவமனையில் தான் கொண்டு போய் அனுமதித்தார். அவர் ஒன்றும் பெருசாக நினைக்கல, எப்படின்னாலும் ட்ரீட்மெண்ட் கொடுப்பாங்க, பிள்ளை சரியாயின்னு நினச்சார். ஆனால் ஒரு நாள் இரவு 1 மணி அளவில் டாக்டர்கள் வேகமாக வந்து சொன்னாங்க, எங்களால் உங்கள் குழந்தை என்ன செய்ய முடியாது, காப்பாற்ற முடியாது. நாங்கள் எவ்வளவோ ட்ரீட்மெண்ட் பண்ணி பார்த்துட்டோம், இனிமேல் அந்த கடவுள் தான் உங்கள் குழந்தை என்ன செய்யணும், காப்பாற்று. இந்த வார்த்தை இவனுக்கு என்ன செய்யாது, பிடிக்கவே செய்யாது. கடவுள் அப்படிங்கிற வார்த்தை அவனுக்கு என்ன செய்யாது. ஆனால் இப்போ டாக்டர் சொன்னது என்ன, அந்த கடவுள் தான் உங்கள் குழந்தை என்ன செய்யணும், காப்பாற்று. இவனுக்கு என்ன செய்யறதுன்னு என்ன செய்யல, இந்த தகப்பனுக்கு தெரியவே இல்லை. ஒரு பக்கம் குழந்தை உயிருக்கு என்ன செஞ்சிட்ருக்கு. அந்த இரவு 1 மணி நேரத்தில் எங்கே போக முடியும். அப்போ அந்த மருத்துவமனைக்கு வெளியில் வந்து அந்த குழந்தை சாக போகிறத நினச்சி அப்படியே மனம் வேதனைப்பட்டு மனம் உடைந்து தன்னுடைய கண்ணை ஏறெடுத்து பார்க்கும்போது கொஞ்சம் தூரத்தில் ஒரு ஆலயத்தின் கோபுர உச்சியில் ரெட் கலர் நியான் லைட்டில்
ஒரு சிலுவை எரிந்து கொண்டிருந்தது. அந்த லைட் தெரிஞ்சுது. அப்போ அந்த கடவுள் தான் உங்கள் குழந்தை என்ன செய்யணும்? காப்பாற்றணும். அப்போ சிலுவை கிறிஸ்தவர்களுடைய கோயிலுக்கான அடையாளங்கிறது அவருக்கு தெரியும். ஆகவே தன்னை அறியாமலே அந்த சிலுவை இருக்கிற திசைக்கு அவர் நடந்து சென்றார். 1 மணிக்கு யார் சர்ச்சை திறந்து வச்சுருப்பா? உள்ளே கூட வர முடியாது. ஆலய வளாகத்துக்குள்ளே கூட என்ன செய்ய முடியாது. ஆகவே அந்த ரோட்டில் நின்று, கடவுளே, இயேசுவே, நீர் தெய்வம் என்பது உண்மையானால் என் குழந்தையை காப்பாற்றும், என் குழந்தைக்கு உயிர் கொடும், கண்ணீரோடு அந்த மனிதன் ஜெபித்தான். பாருங்கள் நடந்தது என்ன. சில நிமிடங்களில் அவர் திரும்பி அந்த மருத்துவமனைக்கு வந்தால் டாக்டர்கள் ஆச்சரியத்தோடு சொல்லியிருக்காங்க, என்ன நடந்ததுன்னே தெரில, இந்த 1 மணிக்கு அப்புறம் உங்கள் குழந்தையின் உடலில் டோட்டல் சேஞ்ச், அற்புத சுகம், மருத்துவம் கொடுக்க முடியாத சுகத்தை ஏதோ ஒரு சக்தி என்ன செய்திருக்கிறது கொடுத்து. அப்போ தான் அவர் புரிஞ்சுக்கிட்டார். அந்த நேரத்தில் அவர் இயேசுவேன்னு சொல்லி, இப்படி தான் நான் இந்த இயேசுவுக்கு என்னை அர்ப்பணிச்சு. அப்போ தான் இயேசுட்ட சொன்னாராம், என் பாவம் எது இருந்தாலும் நீங்கள் மன்னிச்சிருங்க, என்னை எப்படியாவது மன்னிச்சு என் பிள்ளைக்கு என்ன செஞ்சிருங்க, சுகத்தை கொடுத்துருங்க. பார்த்தீங்களா, நாத்திகனாக இருந்தாலும் அந்த குறிப்பிட்ட நேரத்தில் என் பாவத்தை மன்னியும், என்னை மன்னியும் என்று கேட்ட அந்த மனுஷனை இயேசு மன்னித்து அவரையும் அவருடைய பிள்ளையாய் மாற்றினது அல்லாமல் ஆபத்தில் இருந்த அந்த குழந்தைக்கு ஆண்டவர் என்ன செய்திருக்கிறார்? உயிர் கொடுத்திருக்கிறார். அப்போ இயேசு இன்றைக்கும் மன்னிப்பதில் தயவு பெருத்தவராக இருக்கிறார். அல்லேலூயா. என்னிடத்தில் வருகிற ஒருத்தரையும் நான் நிச்சயம் மாட்டேன், புறம்ப தள்ள மாட்டேன்னு சொல்லி அவர் 2 கரங்களை விரித்து அன்போடு காத்திருக்கிறார். அதனால் யாராவது குற்ற உணர்வில் இருக்கிறத நீங்கள் பார்த்தா, பாவம் செய்தது நிமித்தம் வருந்தி கொண்டிருக்கிறத நீங்கள் பார்த்தா அவங்கள உற்சாகப்படுத்துங்க. உங்களுக்கு பாவம் மன்னிப்பிற்கு ஒரு வழி இருக்குது. உங்கள் பாவம் மன்னிக்கப்படுவதற்கு ஆண்டவர் இயேசு கல்வாரி சிலுவையில் தன்னுடைய இரத்தத்தை என்ன செய்திருக்கிறார்? சிந்தி இருக்கிறார். அந்த இயேசுவை நீங்கள் விசுவாசித்தால் நிச்சயம் உங்கள் பாவம் மன்னிக்கப்படும், நீங்கள் அங்கீகரிக்கப்படுவீர்கள். அவங்க எப்பேற்பட்ட குற்றவாளியாக இருந்தாலும், அவர் எப்பேற்பட்ட பாவத்தை செய்திருந்தாலும் இந்த நற்செய்தியை சொல்வது நம்முடைய கடமை. ஆகவே இந்த நாட்களில் இந்த செய்தியை நாம் சொல்ல நாம் நம்மை அர்ப்பணிப்போம். குற்ற உணர்வில் இருக்கிறவர்கள் இயேசுவின் இரத்தத்தினால் மீட்கப்பட கர்த்தர் நம்மை ஒரு கருவியாக பயன்படுத்துவாராக. கண்களை மூடி நாம் ஜெபிப்போம். பரலோக தேவனே, குற்றமில்லாத உம்முடைய இரத்தம் மனிதர்களுடைய பாவத்தை மன்னிப்பதற்கு வல்லமை உள்ளது. இந்த செய்தியை அறியாமல், இந்த உண்மை அறியாமல் யூதாஸ் ஒரு தவறான முடிவெடுத்து விட்டான் ஆண்டவரே. அதே போல் இந்த உலக மனிதர்கள் யாரும் தங்களை மாய்த்து கொள்ளாதபடி, தவறான வழியிலே சென்று விடாதபடி, தவறான முடிவுகளை எடுத்து விடாதபடி அவர்களுக்கு இயேசுவின் இரத்தத்தினால் மன்னிப்பு உண்டு, மீட்பு உண்டு என்கிற நற்செய்தியை நாங்கள் சுமந்து செல்ல எங்களை அர்ப்பணிக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். For prayer contact, Pastor J. Kumar, El Shaddai Ministries, 9500252586, Surandai.